சார் நீங்கள் பண்ண எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் கூட இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸில் தான் செல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ கஸ்டமரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, விற்றதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபூல்ஸ் கேன் மேக் மணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல மணியும் ஆயிரம் கோடியாக வந்திருக்கு, கஸ்டமரும் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இல்லை. அப்புறம் எதனால சார் பணம் தங்கலைன்னு சொல்கிறது உண்மையா சார், இல்லை அது சும்மா சொல்கிறீங்களா சார்? நான் சொன்னதும் உண்மை, உங்கள் கேள்வியும் உண்மை. நான் கஸ்டமரை திருப்திப்படுத்தியது உண்மை, இல்லையேல் எனக்கு பணம் வராது. நீங்கள் சொன்ன ஆயிரம் கோடிகளும் வந்தது உண்மை. ஆனால் விதி வந்து விதத்தின் ரூபத்தில் வந்தது போல் நான் வேறு ஒரு யூடியூப் வீடியோவில் பாம்பேயில் இருந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் என் லைசன்ஸை கேன்சல் பண்ணி முடிஞ்சது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் லாரி ஓட்டுனேன், நான் சரியாகத்தாம்மா ஓட்டிக்கிட்டு போகிறேன், எதுக்கு தப்பான லாரி வந்து குடிச்சிட்டு இடிச்சிட்டான், அது விதியின் செயல். அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா அதை கடவுள்கிட்டையும் முறையிட முடியாது. ஏன்னா எனக்கு 14,000 கோடி கொடுத்த போது கடவுளை நான் கொஸ்டினே பண்ணல, ஏன் எனக்கு பணம் கொடுத்தேன்னு. நான் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்டிருந்தால், பணம் நான் இழந்த போது அதே கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கலாம், ஏன் என்னுடைய பணத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு. அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக வை மீ அப்படின்ற கொஸ்டினை ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட். எது வந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் ரத்தன் டாட்டாட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க, வாஜ்பாயிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறீங்க, முகேஷ் அம்பானிஸ்ட்டோ க்ளோஸாக இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கி சும்மா ஒரு கலோக்கியலாக சொல்லணுன்னா லோக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவே எல்லாத்தையும் அடிச்சு தட்டிட்டு போயிடலாமேன்ற மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் இந்த லெவலில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சுட்டு உங்களுடைய இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களால் தட்டி எடுத்துகிட்டு வர முடியலையா? இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணுன்ற ஆசை என்னிடத்தில் இல்லை. முகேஷ் அம்பானி என்னை வந்து ஓபராய் ஹோட்டலில் ஸ்வீட்டில் பார்த்துருக்கார், முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. அதுக்காக நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்பதில்லை. ரத்தன் டாட்டாவிடம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நட்பு இருந்தது, வியாபார ரீதியாகவும் இருந்தது. ஆனால் வியாபாரத்துக்காக அவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டதில்லை. உனக்கு வந்து ஒரு காலம் வரும், கவலை வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நல்ல விஷயத்திலும் சில கெட்ட விஷயம் இருக்கும், எல்லா கெட்ட விஷயங்கள்லையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்.